வணக்கம். என் பேர் பிரிஷா. நான் போர்சங்குளத்துலேருந்து வாரேன். இங்கே வவுனியா தொழில்துறை திணைக்களத்தால் இந்த பேக்கரி ஐட்டங்களுக்கு 5 நாள் ட்ரைனிங் வச்சவங்க. அதில் நாங்கள் 5 நாளும் ப்ராக்டிஸ்க்கு வந்தோம். நாங்கள் சார் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரியே எல்லாமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எல்லா டவுட் ஒரு குட்டி குட்டி டவுட் இருந்தால் கூட நல்லா விளங்குற மாதிரி சொல்லி தந்தவர். இங்கே இருக்க சிலர் பேக்கரியாக ஃபுல்லாக தெரிஞ்சவங்க இருந்தாங்க, இல்லை தெரியாதவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு கூட ஒரு நுணுக்கமாக எல்லாமே சொல்லி தந்தவங்க. இன்றைக்கு அந்த 5வது நாள் முடிவில் எல்லாருமே அவங்க அந்த பழகின கேக்குகள் அவங்களோட ஓன் ப்ராடக்டை இன்றைக்கு கண்காட்சி மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணுறோம். உண்மையிலேயே இந்த ஒர்க் ஷாப் எங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக தான் இருந்தது. மற்ற ஒர்க் ஷாப்பில் இருந்தால் இப்போ அவங்களுக்கு விளங்குதோ இல்லையோ அந்த 5 நாளில் அந்த 5 நாளோட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஆனால் இது நேரம் போனாலும் பரவாயில்லண்டு மினக்கட்டு இந்த தொழில்துறை திணைக்களத்தால் இந்த ஒரு ஒர்க் ஷாப் எங்களுக்கு செஞ்சு தந்தவங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். மற்றது இன்றைக்கு இந்த இது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிரயோசனமாக இருந்தது. மற்றது இந்த கேக்கோ இந்த ப்ராடக்டை செய்கிறது மட்டும் எப்படின்னு சொல்லாமல் அதை எப்படி சேல்ஸ் பண்ணலாம்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமான விஷயங்களும் எங்களுக்கு சேராக்கள் சொல்லி தந்தவங்க. முதல்ல நாங்கள் கேக் செஞ்சால் கூட அதை எப்படி பிஸ்னஸ் செய்யலாம், அதை செய்யலாமா இல்லாட்டி எப்படி அது சேல்ஸ் ஆகுமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இந்த சேராக்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்கிறது எப்படின்னு சொல்லி தந்ததால் சோஷியல் மீடியாவில் எப்படி அதை யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அதுகளை எப்படி யூஸ் பண்ணி நாங்கள் வியூஸ் அப்டேட் பண்ணி எங்களோட சேல்ஸை இன்னும் கூட்டலாம்ன்றது எங்களுக்கு இப்போ நல்லா விளங்கினது. அதனால் இது எங்களோட பிஸ்னஸை இன்னும் பெருசாகிறது இது ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சால் அதை எப்படி பிஸ்னஸ் வெளிக்கொண்டுடலாம், அதை எப்படி சேல்ஸை இன்னும் கூட்டலாம்ன்ற எல்லாமே எங்களுக்கு இதில் விளங்கினது. அதனால் இது எல்லாத்துக்குமே நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி.